தமிழ்நாட்டில் 33 மாத திமுக ஆட்சியில் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலம் 8.65 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஏறத்தாழ 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இதுகுறித்து தமிழக அரசு கூறுகையில் 2021க்கு பிறகு 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல், 27 தொழிற்சாலைகள் திறப்பு காரணமாகவும் 74,757 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 7,441 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 6,64,180 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணம் மூலம் 3,440 கோடி முதலீடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதென குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மினி பிரம்மோற்சவம் எனும் ரத சப்தமி விழா வருகிற 16ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேவஸ்தானம் சார்பில் விழா ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அதன்படி 4 மாட வீதிகளில் வண்ணம் தீட்டுதல், திருப்பதி கோயில் மற்றும் திருப்பதி மலை முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகள் பொருத்துதல், பூங்காக்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. ரத சப்தமி நாளில் 7 வாகனங்களில் ஏழுமலையான் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். வருகின்ற 16ஆம் தேதி திருச்சானூரிலும் ரத சப்தமி விழா நடைபெற உள்ளதால் திருப்பதி மலை ஆகிய இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரத சப்தமி விழாவிற்காக திருப்பதியிலும் திருச்சானூரிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வானிலை முன் அறிவிப்பு தகவல்கள் அடங்கிய காலநிலை தரவுகளை அறிந்து கொள்வதற்காக இன்சான் 3DS என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ பெங்களூருவில் வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் இந்த செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் தயார் நிலையில் உள்ள GSLV F-14 ராக்கெட்டில் பொருத்தி பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு விண்ணில் செலுத்த இஸ்ரோ தயாராகி வருகிறது. இந்த செயற்கைக்கோளில் அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக 6 சேனல் இமேஜர் மற்றும் 19 சேனல் சவுண்டர் கருவிகள் வானிலை ஆய்வுகளுக்காகவும் உயர்தர தரவுகளை சேகரிப்பதற்காகவும் அனுப்பப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் டேட்டா ரிலே, டிரான்ஸ்பாண்டர் போன்ற அத்தியாவசிய தகவல் தொடர்பு கருவிகளை கொண்டுள்ளது. இது தவிர பேரழிவு எச்சரிக்கை அமைப்புகளுக்கான தரவுகளை வழங்குவதுடன் முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் திறன்களையும் கொண்டுள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பித்ரு பூஜைகள் செய்ய குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்தும், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும், ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் கூடுதலாக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று பிப்ரவரி 10 மற்றும் 11 தேதிகளில் வளர்ப்பறை சுபமுகூர்த்த தினங்கள் மற்றும் வார கடைசி நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோன்று பெங்களூருவிலிருந்து பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 500 பேருந்துகள் கூடுதலாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.